107 சங்கீதம். வேத புஸ்தகத்திலே 107 சங்கீதம். தயவு செய்து நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். 107 சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம படிக்க போறோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். 107 சங்கீதம் 17 வசனத்திலிருந்து தொடர்ந்து சில வசனங்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல 738வது பக்கம். 107 சங்கீதம் 17 வசனத்திலிருந்து, நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். ஒரு மனிதன் நோய் கொண்டு ஒடுங்கி போவதற்கான காரணத்தை வேதம் சொல்லுகிறது. எப்படி ஒரு மனிதனுடைய சரீரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் நோய் தொற்று ஏற்படுகிறது, எப்படி அவனுக்கு நோய் வருது, நோய் வந்த பிறகு என்னவாகிறது அவனுடைய வாழ்க்கை, வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஒடுங்கி போகிறார்கள். நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். வியாதி, நோய் என்பது மனுக்குலத்திற்கு எதிரான ஒரு தீய வல்லமை. பாவம் எப்படி மனுக்குலத்திற்கு எதிரானதோ, சாபங்கள் எப்படி மனுக்குலத்திற்கு எதிரானதோ, தீமைகள், தீவிரவாதங்கள், பஞ்சங்கள், பற்றாக்குறைகள், இது எல்லாம் எப்படி மனுக்குலத்திற்கு எதிரானதோ அதுபோலவே வியாதியும் நோயும் மனுஷனுக்கும் மனுக்குலத்திற்கும் எதிரானது. ஏன் எதிரானது? என்ன, அது மனுஷனை பாதிக்குது. மனிதர்களை எவைகளெல்லாம் பாதிக்கிறதோ அவைகளெல்லாம் தீமையானவைகள். அப்போ அந்த தீமைய காலி பண்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து மனு அவதாரம் எடுத்து ரத்தம் சிந்தி மரித்தார், இல்லைங்களா? அப்போ நோய் என்ன செய்கிறது? ஒரு மனிதனுடைய உடலிலே இப்போ பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசமின்றி, ஒரு காலத்துலலாம் இந்த வயசுல தான் இந்த வியாதி வரும், இந்த வயசுல தான் இந்த நோய் வரும், இன்னாருக்கு தான் இந்த பலவீனங்கள்லாம் வரும் என்ற வழக்கங்கள் மாறி ஆச்சரியமா இருக்கு. பிறக்கிற குழந்தைக்கு ஹார்ட்ல ஓட்டன்றாங்க. பிறக்கும் பொழுதே அத்தனை வியாதிகள், வளரும் பொழுதே அத்தனை நோய்க்கிருமி தொற்றுகள் என்று பரவி போய் கிடக்கிறது. சொல்லுகிறார்கள் உலகத்திலே 4444 வியாதிகள் இருக்கிறதாம். பாருங்களேன் எவ்வளவு வியாதின்னு. 4444 வியாதிகள் இருக்கு ஒரு பக்கம். இந்த 4444 வியாதிகளை குறைக்க, அதை அழிக்க, அகற்ற 4444 சிகிச்சை முறைகளும் இருக்கு. சிகிச்சை முறைகள் இல்லாம இல்லை. ஒரு பக்கம் நோயும் இருக்கு, ஒரு பக்கம் சிகிச்சை முறைகளும் இருக்கு. இப்படி இருந்தும் நோய் தொற்று பரவுவதை எவராலும் தடுக்க முடியல. மனிதனும் எவ்வளவோ வேக்சினேஷன் போடுறான், தடுப்பூசிகள் பொருத்தி கொள்ளுகிறான், பூஸ்டர் போடுறான். தடுப்பூசி முறைகளை மனிதன் மேற்கொண்டாலும் நோயினுடைய, வியாதியினுடைய வீரியம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. அது மனிதனை வெகுவாக பாதித்து விடுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, உடலிலே நோய் தொற்று ஏற்பட்டு அவன் நோய்வாய்ப்பட்டால் அவன் செயலிழந்து போகிறான். அடுத்தது அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, படிக்க முடியாது, பள்ளிக்கூடம் போக முடியாது, கல்லூரிக்கு போக முடியாது, அவன் வாழ்க்கையில சாதிக்க முடியாது, குடும்பத்தை கட்ட முடியாது. வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆரோக்கியமான உடல். நான் சொல்றேன் உண்மையாவே, இதுதான் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பெரிய சொத்து. தனி மனிதனுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கிய வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் பாருங்கள், வாக்கியம் சொல்லுகிறது
ஆரோக்கியத்துக்கு எதிராக ஒரு மனிதனுடைய உடலிலே அவன் நோய்வாய்ப்படும் பொழுது அவன் ஒடுங்கி போகிறான், அவன் செயலிழந்து போகிறான், செயலற்றவனாய் மாறிவிடுகிறான். நெக்ஸ்ட் அடுத்த கட்ட வளர்ச்சி அவன் அடைய முடியாமல் போய்விடுகிறது. அப்ப நோய் எப்படி வருகிறது? வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். நிர்மூடர், இங்கதான் ஆரம்பிக்குது வியாதி. நோய் ஆரம்பிக்கிற இடமே இந்த இடம்தான். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும், அப்படின்னா மூடர் என்று சொன்னாலே அது மூளை, மனம், எண்ணம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ உடலில் ஏற்படுகிற பல வகையான 90-99% நோய் வியாதிகளுக்கு மனமே முதல் காரணமாய் இருக்கிறது. மனதில் ஏற்படுகிற ஒரு பாதிப்பே உடல் பாதிப்பாய் மாறுகிறது. மனதின் வலிகளே உடல் வலிகளாக மாறுகிறது. மனதின் பிரச்சனைகளே உடல் பிரச்சனையாக மாறுகிறது. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். ஒரு மனிதனுடைய மனநிலையில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது அவன் ஆரோக்கிய பாதையில் செல்லாமல், பாதக மார்க்கம் என்றால் வழி, அவன் ஆரோக்கிய வழியில் செல்லாமல் ஆரோக்கியத்துக்கு புறம்பான பாதக மார்க்கத்தின் பாதையில் அவன் சென்று அக்கிரமம் நிறைந்த பல வகையான இன்னலுக்குள்ளாக சிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு மனிதன் ஒடுங்கி போகிறான். அப்போ மனிதனுடைய மனம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆச்சரியப்படுவீர்கள், சில மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நம்ம அவங்களை இவ்வளவு மரியாதையா சொல்ல மாட்டோம். என்னன்னு? மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சொல்ல மாட்டோம். நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லுவோம், பைத்தியம், லூசு, மென்டல். அங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒரு மென்டல்ல லூஸ் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா நீங்க அவங்கள கவனிச்சு பாருங்க. இது வரைக்கும் கவனிக்கலைன்னா நான் சொல்றேன், கவனிச்சு பாருங்க. தலையில ஒரு முடி கொட்டாது அவங்களுக்கு. நம்ம ஷாம்பா போட்டு குளிச்சுட்டு இருப்போம், ஷீக்காவா போடுவோம், ஆன்டி டேண்ட்ரஃப்லாம் போடுவோம். ஆனா நம்ம மண்டையில தான் அது வந்து குடுத்தனம் பண்ணோம். பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்போம். மண்டைக்கு என்னென்ன பண்ணணுமோ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்போம், என்னென்னமோ செய்யணுமோ பக்காவா எல்லாம் பண்ணுவோம். ஒரு குடுத்தன வீடு, அந்த குடுத்தன வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 18-19 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா முடி கொட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு தலைவாரும் போதெல்லாம் அவ்வளவு வலிக்கும். சீப்பலை பார்த்தா கொத்தா முடி இருக்கும். தலைக்கு குளிச்சுட்டு வந்தா பாத்ரூம்லாம் ஒரே முடியா இருக்கும். அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும், முடியெல்லாம் கொட்டுது, சின்ன வயசு. ஆனா அந்த பெண், அந்த குடும்பம், குடியிருக்கக்கூடிய அந்த குடுத்தனக்காரங்க, 4-5 வீடு இருக்குன்னா அதுல ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூந்தல் அப்படியே தொட வரைக்கும் தொங்கும். இவ்வளவு பெரிய கூந்தல் அந்த அக்காக்கு. இந்த சின்ன வயசு பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் அக்கா மேல ஒரு கண்ணு. எப்ப பார்த்தாலும் அந்த அக்காவை பார்த்து, அக்கா உன் முடி எப்படிக்கா இப்படி இருக்கு? என்னை விட உனக்கு எவ்வளவு பெரிய வயசு ஆகுதுக்கா, நான் சின்ன பொண்ணு, எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கு, நீ எவ்வளவு பெரிய ஆளு, உனக்கு வந்து முடியே கொட்ட மாட்டேது, இவ்வளவு அடர்த்தியா திக்கா சும்மா கருன்னு இவ்வளவு பெரிய கூந்தல் உனக்கு இருக்கேக்கா, எப்படிக்கா நீ பராமரிக்கிற? உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய அடர்த்தியான முடி, நீளமான முடி இருக்கு? எனக்கும் அந்த முடி வேணும், எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லுக்கா. இன்னும் இந்த சின்ன பொண்ணு பாருங்க, இந்த டீனேஜ் கேர்ளு, 19 இயர்ஸ் ஆகுது. அந்த பொண்ணு வந்து அந்த அக்காவை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அக்காவும் சொல்றேன்டின்னு சொல்லிட்டே இருக்கும். ஒரு நாள் நேரா அந்த அக்கா வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்துருச்சு. நீ இப்போ சொல்றியா இல்லையா அக்கா? ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு, முடியெல்லாம் கொட்டி போய் பார்த்து கருவாடு வாழ் மாதிரி ஆயிடுச்சு முடி, உன் ரகசியத்தை சொல்லி கொடுக்கா அப்படின்னு சொன்ன உடனே அக்கா சொன்னாங்களாம், சரி நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், அது மாதிரி நீ பண்ணு, நல்லாயிரும் முடி அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. நிறைய பாட்டில்லாம் இருந்துச்சான். அந்த பாட்டில் எடுத்து, இந்த பாட்டில் வந்து காலையில் எழுமுன உடனே முடிக்கு நான் ஸ்ப்ரே பண்ணுவேன், அதுக்கப்புறம் மத்தியானமா இந்த பவுடர் எடுத்து போட்டு ஊற வைப்பேன், சாயந்தரமா இந்த ஆயில நான் என்ன பண்ணுவேன், தடவுவேன்,
ராத்திரி ஆனா அந்த அக்கா காட்டுச்சான், ராத்திரி ஆனா அப்படியே முடிய கழட்டி இந்த ஆங்கர்ல மாட்டி வச்சிருவேன். அக்கா ஆங்கர்ல மாட்டி வச்சிருந்தா தான் தெரியுது அக்கா மண்டை மொட்டை மண்டை. அதனால நம்ம யோசிப்போம் சில நேரங்கள்ல, அது ஒரு லூசு பைத்தியம். அந்த மென்டல் பைத்தியம்லாம் நம்ம சொல்றேன், நான் தவறாய் சொல்லவில்லை. அவங்களை கவனிச்சு பாருங்க. நீங்க ஒரு முடி கொட்டாது, கரு கருன்னு, அது குளிக்கவும் குளிக்காது, அவ்வளவு அடர்த்தியா இருக்கும், எல்லாம் அப்படியே இது பிடிச்சி கிடக்கும். அவங்க முகத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சோப் போட மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, ஸ்கின் அவ்வளவு கிளீனா இருக்கும். எந்த பைத்தியத்தை போய் தேடுறது ஏன்னு பாக்குறீங்களா? அவங்க நடைய பாருங்க, சும்மா இன்னா ஸ்டைலா விறுவிறுப்பா நடக்கும் தெரியுங்களா? நம்ம ஜோமுன்ட்டு போவோம், ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆபீஸ் போறேன், பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன், எந்த நாய் என்ன துரத்தக்கூடாது ஆண்டவரே, எந்த கார், எந்த டூ வீலர், எந்த வாகனம் என்ன ஏத்திடக்கூடாது ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பார்த்து போவோம். எவனாச்சும் வந்து முட்டில் இடிச்சுட்டு போயிடுவான். இந்த பாதிக்கப்பட்டவங்களை பாருங்க, பஸ் வருதோ கார் வருதோ சறுக்குன்னு கிராஸ் பண்ணுவான். ஒரு விபத்து வராது அவனுக்கு, ஒரு ஆக்சிடென்ட் வராது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய மனதுல அவன் எந்த பாரத்தையும் வைக்கிறது கிடையாது. அவன் மனசுல எந்த கவலையை போட்டுக்கிறது. நீங்க எப்படியா கவலைப்படாம இருக்கிறது? கவலைப்படாம இருக்கிறதுக்கு தான் நான் கர்த்தர்கிட்ட வந்திருக்கீங்க, அதுதான் சொல்ல வரேன் நான். உலகம் சொல்லும் ரொம்ப கவலையா இருக்கா, ரொம்ப வருத்தமா இருக்கா, ரொம்ப பாரமா இருக்கா, இறைவனடி வந்து சேர். நம்ம இறைவன் சொல்லுகிறார் பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நான் சொல்ற கவலை வரும், யோசனை வரும், பாரம் வரும். ஆனா அதை சுமக்க நீங்க அழைக்கப்படல, அதை நீங்க சுமக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்படி நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதுதான் பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. அப்போ இந்த மனசுல நீங்க பல வகையான குழப்பங்களையும் வருத்தங்களையும் பாரங்களையும் பதிவுகளாக நீங்கள் வைத்து விடுவீர்களே, ஆனால் அது ஒரு இறுக்கத்துக்குள்ளாக செல்லும். அந்த மன இறுக்கமே உடல் இறுக்கத்தை ஏற்படுத்துகிறது. உடல் இறுக்கமே பல வகையான தவறான பாதைகளுக்குள் உங்களை அழைத்து கொண்டு சென்று கடைசியில் என்ன ஆகுது பாருங்க, நோய் கொண்டு மனிதன் ஒடுங்கி போகிறான். இன்னைக்கு ஆரம்பத்திலே ஒரு சூப்பர் ஜெபத்தை நம்ம பண்ணிட போறோம். என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் மூளைய உன் ரத்தத்தால கழுவுங்கப்பா, என் மனசை கழுவுங்கப்பா. என் மனசுல பாவ சிந்தை மட்டும் இருக்க, தேவ பிள்ளைகள் மனசுல பாவ சிந்தை மட்டும் இல்ல, நான் சொல்லுகிறேன், உங்களை பாதிக்கிற எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது. பாவ சிந்தை மட்டும் இல்ல, கோப சிந்தையும் இருக்கக்கூடாது, பழிவாங்கும் சிந்தை இருக்கக்கூடாது, வருத்த சிந்தை இருக்கக்கூடாது, கவலையின் சிந்தை இருக்கக்கூடாது, கண்ணீரின் சிந்தை இருக்கக்கூடாது. ஏன்? இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்ததுனால, அல்லேலூயா அல்லேலூயா, என்னை சுமக்கிற ஒரு சுமை தாங்கி. அவர் என்ன மட்டும் சுமக்கல, என் புருஷனை சுமக்கிறார், என் மனைவியை சுமக்கிறார், என் பிள்ளைய சுமக்கிறாரு, என் குடும்பத்தை சுமக்கிறார், என் எதிர்காலத்தை சுமக்கிறார். அதுதான் பாருங்க நம்பிக்கை, அதுதான் பாருங்க நம்பிக்கை, அதுதான் பாருங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. நான் சொல்றேன், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், உங்கள் பாரங்களை எல்லாம் அவள் மேல் வைத்து விடுங்கள். அவர் காப்பாற்றுவாரியா, அவர் பலப்படுத்துவாரியா. இதுவரைக்கும் என்ன சுமந்த ஆண்டவர் இனிமேலும் என்ன சுமப்பாரு. இதுவரைக்கும் தாங்கினவர் இனிமேலும் தாங்குவாரு. இதுவரைக்கும் தப்புவிச்சவர் இனிமேலும் தப்புவிப்பாரு. இதுவரைக்கும் ஆதரிச்சவர் இனிமேலும் ஆதரிப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, உங்க நெத்தியில, உங்க தலையில, உங்க கைகளை எடுத்து நீங்களே வைங்க. இப்ப பார்க்கலாம், நான் சொல்றேன். நிர்மூடர் அப்படின்னா நிர்மூலமானவைகளையே சிந்திக்க கூடியவர்கள். இந்த மைண்ட்ல, இந்த மனசுல அவசியம் இல்லாதவைகளையே தக்க வைக்க கூடியவர்கள், தேவையில்லாதவைகளையே நினைக்க கூடியவர்கள், ரொம்ப கஷ்டம் உள்ளவைகள், பாரம் உள்ளவைகள், வேதனை உள்ளவைகள், துன்பம் உள்ளவைகள்,
பயம் உள்ளவைகள், கவலை உள்ளவைகள், அதையே சிந்திக்க கூடியவர்கள். எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ண போறோம்? ஆண்டவரே, என் மனதை தொட்டு குணமாக்குங்கப்பா. இந்த சிந்தையில் இருக்கக்கூடிய வீணான சிந்தனைகள், கவலைகள், பயங்கள், எதிர்காலத்தை குறித்த அச்சங்கள், சோகங்கள், சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. சொல்லலாமா? ஒவ்வொருத்தரும் சொல்லலாமா? ஆண்டவரே, என்னுடைய சிந்தையை கழுவுங்கப்பா. உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் சொல்லுங்க. என் மனதில் இருக்கக்கூடிய பாரம், கவலை, யோசனை, அதீத சிந்தனை, ஓவர் திங்கிங், அவசியமற்றதை சிந்திப்பது, தேவையில்லாம கவலைப்படுவது, அல்லேலூயா, வீணாய் சிந்திப்பது, வீணாய் யோசிப்பது, விளங்காமல் போவதற்கு, அல்லேலூயா, பல வகையான விஷயங்களை தேவையில்லாம சிந்தித்து, பிள்ளைகளுடைய காரியம், எதிர்கால காரியம், உடலை குறிச்சு, வயசு ஏறுதே, அப்படியே ரொம்ப பாதிக்கப்பட்டுருவோமோ, ஒருமே காரியம் நன்மையா நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவிசுவாசம் உள்ளவைகளை, பாரம் உள்ளவைகளை, வேண்டாதவைகளை, கஷ்டப்படுத்துகிறவைகளை சிந்திக்கிற, ஆண்டவரை நிர்மூலமானவைகளை, அவசியமில்லாதவைகளை சிந்திக்கிற இந்த மனதிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ரத்தம் கழுவப்படுவதாக, ரத்தம் பூசப்படுவதாக. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். தேவ பிள்ளைய வாயை திறந்து சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம். என் மனசுல இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் விலகட்டும், கவலையெல்லாம் விலகட்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் என் அன்பு மகனே, என் அருமை மகளே, உன் பாரத்தை எல்லாம் அப்பா மேல வச்சிரு. அவர் உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறதுனால உன் கவலையெல்லாம் அப்பா மேல வச்சிரு. உன்னை காப்பாத்துற ஆண்டவர், உன்னை சுமக்கிற ஆண்டவர், உன் பாவங்களுக்காக மட்டுமல்ல, உன் வியாதிகளுக்காக ரத்தம் சிந்திய ஆண்டவர். உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் மட்டுமல்ல, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தவர், நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தவர்.